தல மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து டிவிகே ஃபேனு, ஆனால் டிஎம்கே தான் வரும் சார். நான் டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் டிவிகே தான் வரணும். இல்ல எது வரணும்னு தெளிவா சொல்லுங்க, புரியல. இல்லை, நான் வந்து டிவிகே ஃபேன் ப்ரோ, ஆனால் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். சரி, ஓகே ப்ரோ, எனக்கு எது வரணும்? எனக்கு வந்து டிவிகே வரணும். ஆனால் என்ன ஆக்சுவலாக நடக்கும்? டிஎம்கே தான் வரும். அதான் யார் வரக்கூடாதுன்னு. டிஎம்கே வரக்கூடாது ப்ரோ. தெளிவா சொல்லுங்க தல, யாரு வரணும்? வந்து டிவிகே ஃபேன் ப்ரோ. சரி, ஆனா டிஎம்கே தான் வரும். ஓகே. ஆனா எனக்கு டிஎம்கே வரக்கூடாது. ஓகே, காரணம் தல? காரணம் இல்ல ப்ரோ. காரணம் எதுவும் இல்லையா? தல மே 4 எலெக்ஷன் ரிசல்ட் யாரு வின் பண்ணுவாங்க, யாரு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போதைக்கு வந்துட்டு யார் வின் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு கொஞ்சம் கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன், டிஎம்கே வின் பண்ணும். மேபி அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் கெஸ் பண்ணது வரை எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா ரெண்டு சைடும் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது, டிவிகே டிஎம்கே. ஸோ அதனால யார் ஜெயித்தாலுமே அவங்கவுங்க தொகுதிக்கு சிறப்பாக செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். ப்ரோ இதுவரை நடந்த இதில் வந்து இப்போ ஒரு இது பண்ணியிருப்பாங்க, அசம்ஸ் பண்ணியிருப்பாங்க. மக்களோட முடிவு வந்து இப்போ இதில் தெரியுங்க. நாளைக்கு ஆக்சுவலாக தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். நீங்க சொல்லுங்க. டிவிக்கே தான் வரணும்னு கம்பல்சரி லைக் பண்ணுறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் வருமாங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் வந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீலிங். ஓகே, யார் வரக்கூடாது அப்படின்னு நான் வந்துட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா இப்போதைக்கு வந்துட்டு டிவிக்கே வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எஜுகேஷன்ஸு, ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸு எல்லாமே வந்துட்டு கட்டி காப்பாற்றி ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு காமராஜர், அண்ணா, அப்புறம் வந்துட்டு கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஏன் எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாருமே வந்துட்டு இங்கே இப்போ ஓரளவு வந்துட்டு ஒரு நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டேட் வந்துட்டு பரவாயில்ல. எஜுகேஷன்ஸு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ டிவிகேயில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அதை கட்டி காப்பாற்றுவாங்கலாம் எனக்கு தெரியலை. ஏன்னா இவங்களுக்கு முதல்ல வந்துட்டு இவங்களுக்கு எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குன்னு வந்துட்டு இப்போ விஜய்கிட்ட போயிட்டு எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்கும், மாநகராட்சி எத்தனை இருக்கும், நகராட்சி எத்தனை இருக்கும், பேரூராட்சி எத்தனை இருக்கும், இதெல்லாம் கேட்டோம்னா உண்மையிலே அவருக்கு தெரியாது. ஏன்னா ஏன் எல்லாருக்கும் தெரியலைங்கிறத ஒரு அந்த வந்துட்டு அதை நடைமுறைப்படுத்துறவருக்கு வந்துட்டு ஓரளவு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் வந்துட்டு பனையூரை விட்டு முதல்ல வெளியில் வந்தால் தான் இதெல்லாம் தெரியும். மேபி வந்துட்டு ஒரு எலெக்ஷனில் வந்துட்டு ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன், உடனே எல்லாம் சிஎம் ஆகக்கூடாது. முதல்ல வந்துட்டு அவர் நிறையா வந்துட்டு கலந்துரையாடல் பண்ணியிருக்கணும், நிறையா வந்துட்டு உள்ளர வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே நிறையா ஒர்க் பண்ணியிருக்கணும். முதல்ல இங்கே என்னென்ன இருக்குதுனாலும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்து அவங்க வந்தாங்கன்னா பெட்ரு. அதனால தான் நான் டிவிக்கே இப்போதைக்கு வர வேணாம். ஏன்னா ஃப்யூச்சரில் அவங்க இறங்கி நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க வேணால் வந்துக்கிறாங்க. இதான் வரக்கூடாதுல்ல. ஏன் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? வரணும்ல. நீங்க தான் இவ்வளவு வருஷம் வந்துட்டீங்கல்ல. என்னத்துக்கு காரணம் வரணும்? இவ்வளவு வருஷம் நீங்க வந்து இருந்துட்டீங்கல்ல, நாங்க புதுசா வரோம், நாங்க என்ன பண்றோம்னு பாப்போம். பாருங்க, நீங்க இது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருந்தா இல்லையே, நாங்க இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. இத பாருங்க, நம்ம அங்கிள்ஸ் கேட்போம். வாங்க அங்கிள், வாங்க, உங்களோட ஒபினியன். ஆமா, வாங்க வாங்க அங்கிள்ஸ் கேட்போம். சார் வாங்க சார், இங்க வாங்க, வாங்க பிரேம்ல வாங்க. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாங்க, ரிசல்ட். ஆமாங்க, மே 4 யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத क्वेश्चन. நாளைக்கு காலைல 8 மணிக்கு மேல பார்த்தா தெரிஞ்சிரும் யார் வின் பண்ணுவாங்க. ஆமா, யார் வின் பண்ணனும் நீங்க ஆசைப்படுறீங்க? அதான் அரசியல் அனுபவம் உள்ளவங்க தமிழ்நாடு ஆளணுங்கிறது என்னுடைய பாலிசி. இன்னும் கொஞ்ச நாள் வந்து வளர்ந்து மக்களுக்கு சேவைகள் செஞ்சு படிப்படியாக வரும்போது தான் நம்ம முதலமைச்சர் சீட்டுக்கு உட்கார முடியும். ஷார்ட் பீரியட்ல முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசைப்படுறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாது. இன்னும் மக்களுக்கு வந்து சேவை செஞ்சு மக்கள்கிட்ட பேர் வாங்கணும், அதான் மெயின். யாரும் வரக்கூடாதுன்னு யாரும் கிடையாது, எல்லாரும் வரலாம். அரசியல் வந்து யாரும் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் வந்து சேவைகள் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க மக்கள் எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. இப்போ இளைஞர்கள் கூட்டம் ஓட்டு இளைஞர்கள்லாம் எழுச்சியாக இருக்கீங்க. நான் வந்து தப்பு சொல்ல, எல்லார் மனசுல இடம் பெற மாதிரி
நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜை வளர்ந்து வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓப்பன் டாக்கா சொல்லுங்க, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா? ரெண்டு பேரும் ஏன்னா அனுபவம் உள்ளவங்க சொல்லிட்டீங்க, ரெண்டு பேருமே அனுபவத்துல இருக்காங்கல்ல. இல்லை, மக்கள்கிட்ட வந்துங்க இப்போ நிறைய வந்து என்ன சொல்றேன்னா, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு இலவச பஸ்ஸு, பெண்கள் அதாவது எல்லாம் கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இலவசமாக 1000 ரூபா கொடுத்து சொன்ன செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் கிடைக்கும்ங்கிறது என்னுடைய டிஎம்கே வருங்கிறது. நான் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கேன். நான் வந்து கட்சி சார்பாக பேசலை, ஜென்ரலாக டிஎம்கே வர்றதுக்கு, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கதை வந்து ஏடிஎம்கே தான் வரும். மூணாவது கட்சி அவங்க கட்சி விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் படிப்படியாக வளர்ந்து வரணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி கட்சியை சேர்ந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். எம்ஜிஆரே இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சியை சேர்த்து வச்சு அவர் முதலமைச்சர் ஆனார். நீங்கள் யாருமே எல்லாம் தனிப்பட்ட முறையில் வருவேங்கிறது சாத்தியமில்லாது. கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்து மக்கள்கிட்ட பேர் வாங்கி அதன் வளர்ந்து வந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து எதுக்கு குறை சொல்லலை.